வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின ஆஃப் விஸ்டம் ஃபார் அ மேன்ஸ் செல்ஃப் இந்த எஸ்ஸேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. பேக்கன் எஸ்ஸே எப்படி ஆரம்பிக்கிறார்னா, அண்ட் ant இஸ் அ வைஸ் creature ஃபார் இட் செல்ஃப். ஒரு எறும்பு இருக்குல்லையா, ரொம்ப புத்திசாலியான ஒரு பிறவி. பட் இட் இஸ் அ ஷூட் திங் இன் அன் ஆர்ச்சர்ட் ஆர் கார்டன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அது ஒரு தோட்டத்துலேயோ இல்லை ஒரு பூத்தோட்டத்துலேயோ பழத்தோட்டத்துலேயோ எங்கேயோ ஒரு பூங்காவில் இருக்குன்னா, எங்கே என்ன செய்யணும், எங்கே எது கிடைக்கும்ன்றதெல்லாம் அந்த எறும்புக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி தான் சில பேர் அவங்களுக்கு என்னென்ன காரியம் எங்கெங்கே நடக்கும், எங்கெங்கேருந்து அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்ன்றது நல்லா தெரியும். ஆனால் அண்ட் சர்டன்லி மென் தட் ஆர் கிரேட் லவர்ஸ் ஆஃப் தெம் செல்ஸ் வேஸ்ட் த பப்ளிக். ஆனால் அவங்களால மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. எப்படி ஒரு எறும்பு தனக்கு வேண்டியதெல்லாம் எங்கெங்கே கிடைக்குது, தனக்கு வேண்டியதெல்லாம் எப்படி செஞ்சுக்கணும், தன்னுடைய அந்த எறும்பு புத்தை எப்படி கட்டிக்கணும்லாம் தெரிஞ்சு பண்ணுதோ, அந்த எறும்பால் அந்த தோட்டத்துக்கு என்ன பயனுன்னு பார்த்தா கொஞ்சம்தான். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா சில பேர் தனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுப்பாங்களே தவிர அவங்களால சமுதாயத்துக்கு பிரயோஜனமே இருக்காது. டிவைட் வித் ரீசன் பிட்வீன் செல்ஃப் லவ் அண்ட் சொசைட்டி and be so true to thyself as thou be not false to others, especially to thy king and country. அதாவது எப்படி இந்த எறும்பு தனக்கு மட்டும் பிரயோஜனமாக இருக்குது, மற்றவங்களுக்கு கொஞ்சம்தான் அது இருக்கிற இடத்துலன்ற மாதிரி, இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க தன்னை பற்றி மாத்திரமே நினச்சிப்பாங்க. போக 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 தனக்காக என்ன செய்யணும் அப்படின்ற யோசிக்கிற மனநிலைக்கு தான் அவங்க போவாங்களே தவிர அவங்களால மற்றவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, சமுதாயத்துக்கு ஏதாவது பிரயோஜனம்னு யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ராஜாக்கிட்டேயோ இல்லை அரசாங்க வேலைகளையோ இருக்கக்கூடாது. அப்போது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும்தான் ஒரு ராஜாக்கிட்டேயோ ஒரு அரசாங்க வேலையிலையோ இருக்கணும் அப்படின்றாரு. இட் இஸ் அ புவர் சென்டர் ஆஃப் அ மேன்ஸ் ஆக்ஷன்ஸ் ஹிம்செல்ஃப். It is right earth, for that only stands fast upon his own center, whereas all things that have affinity with the heavens move upon the center of another, which they benefit. இப்போ பூமி பார்த்திங்கன்னா அது நடுவில் நின்றுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் மற்ற எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காக, அதாவது எதில் அவங்களுக்கு பெனிஃபிட் வரும்னு தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த பூமியை பற்றி ஏன் சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷன் தன்னை பற்றி மாத்திரமே நினச்சிக்கிட்டு அவன் செய்கிற காரியங்களெல்லாம் சுற்றி சுற்றி செஞ்சுட்டுருக்கூடாது. The referring of all to a man's self is more tolerable in a sovereign prince, because themselves are not only themselves, but their good and evil is at the peril of the public fortune. தன்னை மாத்திரம் பார்த்துக்கிட்டு தன்னை நல்லபடியாக பார்த்துக்கக்கூடியவங்க யாராக இருக்கலாம்னா ஒரு அரசனாவோ இளவரசனாவோ இருக்கலாம் அப்படின்றாரு. ஆனால் மற்றவங்க எல்லாருமே, அதுவும் முக்கியமாக அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவங்க, மக்களோட தொடர்பில் இருக்கிறவங்க மக்களது நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களா இருக்கணுமே தவிர ஒரு கரப்டாக, அதாவது தவறான வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடாதுன்றாரு. இதில் அரசரோ ஒரு இளவரசரோ தன்னுடைய நலனை பார்த்துக்கிறவராக இருக்கலாம்னு ஏன் சொல்கிறாருன்னா, ஒரு ராஜா அப்படின்னு பார்த்தா அவங்க தனிப்பட்ட ஆள் இல்லை, அவங்க மக்களுடைய பிரதிநிதி. அவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அதுதான் அந்த மக்களோட தலையெழுத்து. அதனால் ஒரு ராஜா நல்லா இருந்தால் தான் மக்கள் நல்லா இருப்பாங்க. அதனால் இதுலேருந்து ஒரு ராஜாவை மாத்திரம் நம்ம விதிவிலக்காக எடுத்துகிட்டு தன்னைத்தானே மாத்திரமே நினச்சிக்கக்கூடியவங்க, தனக்காக காரியம் செய்யக்கூடியவங்க ஒரு அரசாங்க பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் சொல்கிறாரு. பட் இட் இஸ் a desperate evil in a servant to a prince or a citizen in a republic. For whatsoever affairs pass such a man's hands, he crooketh them to his own ends, which must needs be often eccentric to the ends of his master or state. Therefore let princes or states choose such servants as have not this mark, except they mean their service should be made by the accessory. அதாவது ஒரு பொது சேவையில் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க தவறான வழியில் பொருள் ஈட்டக்கூடாது. ஏன்னா அவங்க ஈட்டுற பணம் ஒரு அரசாங்கத்தோட பணம். அது ஒரு பெரிய தவறு, ஒரு க்ரைம். இந்த மாதிரி மக்களோட பணத்தை தன்னுக்காக உறிஞ்சி எடுத்துக்கிறவங்களால மக்களுக்கு எந்த வித நல்லதும் போய் சேராது. அதனால் தன்னோட சுயநலத்துக்காக பணத்தை இந்த மாதிரி தவறான வழியில் ஈட்டுறவங்க கண்டிப்பாக அரசாங்க வேலையில் இருக்கக்கூடாது அப்படின்றாரு. That which maketh the effect more perilous is that all proportion is lost.
It were disproportion enough for the servant's good to be preferred before the master's. But yet it is a greater extreme when a little good of the servant shall carry things against the great good of the masters. அதாவது வந்து ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க வந்து அரசாங்கத்தோட பணத்தை வந்து எடுத்துட்டாங்கன்னா அந்த அரசாங்கமே ஆடி போயிடும். ஏன்னா அது செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி பணம் எடுக்கிறவங்க வந்து அந்த பண ஆசைக்கே அடிமையாயிடுவாங்க. இந்த பணம் எனக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது மக்களுடைய பணம். அதை இவங்க வந்து திருடுறாங்க. அதை திருடாமல் அந்த பணம் வந்து மக்கள்கிட்ட போயிருந்தால் மக்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். ஆனால் வந்து இந்த பணம் எனக்கு தேவை, இந்த நல்லதை நான் செய்யணும், ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இதை விட அந்த பணம் வந்து மக்கள்கிட்ட போகும்போது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் அந்த பணத்தால் நடந்திருக்கும். இப்போ இந்த பணம் பார்த்திங்கன்னா செய்யணும்னு நினச்சி பணம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த பணத்தால் நல்லது அடைய வேண்டியவங்களையும் அது ரொம்ப பாதிக்கும். இது வந்து இவங்களுக்கு வந்து புரிஞ்சும் தெரிஞ்சும் இவங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாரு. And yet that is the case of bad officers, treasurers, ambassadors, generals and other false and corrupt servants which set a bias upon the bowl of their own petty ends and envies to the overthrow of their master's great and important affairs, and for the most part the good such servants receive is after the model of their own fortune, but the hurt they sell for that good is after the model of their master's fortune. இந்த மாதிரி வந்து தவறான வேலை செய்கிறாங்களே, அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க வந்து ஒரு அரசாங்கத்தோட பணத்தை அவங்களோட சுயநலத்துக்காக எடுக்கும் போது அது அவங்களோட அதிகாரத்தை அதிகப்படுத்தும். ஏன்னா பணம் அவங்கக்கிட்ட இருக்கு இல்லையா, அதனால அதிகாரம் வரும். அதிகாரம் நிறையா வரும்போது இன்னும் நிறையா பணம் அவங்கக்கிட்ட வரும். இந்த மாதிரி வந்து அதிகாரம் பணமும் வந்து மேலே 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 அவங்கக்கிட்ட போய்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த அரசாங்கம் மக்களுக்கு என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு அது போட்டிருந்த சிஸ்டம் எல்லாத்தையுமே அது கிராஷ் ஆகி அந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய எல்லா பிளானுமே வேஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா பணம் வந்து தப்பான வழியில் போயிடுச்சு. பணம் இல்லைன்னா அந்த வேலையை செய்ய முடியாது, மக்களுக்கு நல்லது நடக்காது. அதனால் அந்த அரசாங்கம் என்ன திட்டம் தீட்டினாலும் இந்த மாதிரி அதிகாரிகள் அங்கே இருந்தால் அந்த அரசாங்கத்தால் எதுவுமே செய்ய முடியாது. அது போடுற பிளான் எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்றாரு. And certainly it is the nature of extreme self-lovers, as they will set an house on fire and it were but to roast their eggs. And yet these men many times hold credit with their masters because their study is but to please them and profit themselves. And for either respect they will abandon the good of their affairs. இப்போ இந்த மாதிரி தவறான வழியில் பணம் எடுக்கிறவங்க வந்து மக்களோட நலனை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. இது எப்படின்னா ஒரு முட்டையை வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு வீட்டையே எரிக்கிறதுக்கு சமம் அப்படின்றாரு. ஏன்னா இவங்க வந்து தனக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர இதனால் யாருக்கு என்ன பாதகம் ஆக போகுது அப்படின்றத அவங்க யோசிக்கவே இல்லை. அதே சமயத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பணம் வந்து எடுக்க எடுக்க அவங்களோட அதிகார பலமும் அதிகமாகும்பொழுது அவங்க அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறாங்க. ஏன் தக்க வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து அவங்கள விட அதிகாரத்தில் பெரிய லெவலில் இருக்கவங்கள எப்படி வந்து ஒரு நல்ல விதத்தில் அவங்களோட ஒரு உறவு முறையை வச்சுக்கணும்னு தெரியுது. 2வது இருக்கிற அதிகாரத்தை வச்சு எப்படியெல்லாம் நன்மை அடைய முடியும்னு தெரியுது. இந்த 2 விஷயத்துக்காகவே மக்களுக்கு நல்லது நடக்கலனாலும் பரவாயில்லை, என்ன வரைக்கும் நல்லது நடக்கணும், எனக்கு இன்னும் நிறையா பணம் வரணும், எனக்கு இன்னும் அதிகாரம் வரணும் அப்படின்றது மட்டும்தான் இவங்க எண்ணத்தில் இருக்கும் அப்படின்றாரு. Wisdom for a man's self is, in many branches thereof, a depraved thing. It is the wisdom of rats that will be sure to leave a house somewhat before it fall. It is the wisdom of the fox that thrust out the badger, who digged and made room for him. It is the wisdom of crocodiles that shed tears when they could devour. அதாவது இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடைசியில் அவங்களே கூட ஏமாந்து போயிடுவாங்க. இப்போ ஒரு எலி பார்த்திங்கன்னா அந்த வீடு விழுவதுக்கு முன்னாடி அது அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடும். அதே மாதிரி ஒரு நிறைய பார்த்திங்கன்னா அது வந்து எதிராளியே எப்போ தாக்கணும்னு தெரிஞ்சு தாக்கிடும். தனக்கு வேண்டியதை எடுத்துக்கும், தனக்கு வேண்டிய அளவையும் பார்த்துக்கும். அதே மாதிரி முதலையை பார்த்திங்கன்னா ஒருத்தரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது முதல்ல கண்ணீர் வடிக்கும். அதனால் அது கண்ணீரை பார்த்து நம்ம ஏமாந்துற மாதிரி தான் இந்த மாதிரி பொருள் ஈட்டுறவங்களும் அதனால் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் வந்து
இந்த மாதிரி தான் அவங்க கூட வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னா அந்த பொருளால் சந்தோஷம் அனுபவிக்கிறவருக்கு இருந்துட்டு உங்களுக்கு ஆபத்து வரும்போது விட்டு ஓடி போயிடுவாங்க. எப்படி முதல்ல வந்து ஒருத்தரை முழுங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கண்ணீர் வடிக்குமோ அந்த மாதிரி வந்து தான் இந்த மாதிரி நிலைகளை கொண்டு போய் விட்டுடும். அதாவது தவறான பணம் சம்பாதிக்கிறவங்க இந்த மாதிரி தான் வந்து கஷ்டப்படுவாங்க. அதாவது அவங்க எப்போதுமே நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்களே கஷ்டப்பட வேண்டிய நிலைமையும் வரும். அப்போ வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றாரு. But that which is specially to be noted is that those which, as Cicerio says of Pompey, lovers of themselves without a rival are many times unfortunate, and whereas they have all their time sacrificed to themselves, they become in the end themselves sacrifices to the inconstancy of fortune, whose wings they sought by their self-wisdom to have pinioned. அதாவது இந்த மாதிரி வந்து தவறான வழியில் பணத்தை ஈட்டி அது மூலமாக வந்து சொத்து, அதிகாரம், வசதி வாய்ப்புகள்லாம் வந்து வச்சுருக்கிறவங்களுக்கு எந்த கேரண்டியும் இல்லை இதே நிலைமை தொடரும்ன்றது ஒரு நிச்சயமே இல்லாத ஒரு விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கும் போது கண்ணு மண்ணு தெரியாமல் அந்த பணத்தை செலவு பண்ணிவிடுவாங்க. கடைசியில் அவங்கக்கிட்ட காசே இல்லாத நிலைமையும் வரும். ஏன்னா செல்வன்றது ஒருத்தர்கிட்டயே இருக்கும் அப்படின்றது சொல்லவே முடியாது. இது தெரியாதவங்க நிச்சயமாக வந்து அந்த மாதிரி தவறான வழியில் பொருளீட்டும் போது அவங்க அந்த வழி தெரியாமல் செலவு பண்ணிவிடுவாங்க. பணமும் சரி அதிகாரமும் சரி எப்படி வரும் எப்படி போகுன்றது யாராலுமே சொல்ல முடியாது. அப்போது இந்த மாதிரி பணம் வந்து தவறான வழியில் வந்து எடுக்க நினச்சவங்க வந்து அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க வந்து சாக்ரிஃபைஸே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த பணம் வரணும் பணம் வரணும் பணம் வரணும்னு அவங்க எவ்வளோ விஷயங்களை வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த பணம் அவங்கக்கிட்டேயே தான் நிலச்சிருக்கோன்னு நினச்சிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி எண்ணம் வந்து கண்டிப்பாக ஈடேறாது. ஏன்னா அது எப்படி ஒரு பறவை பறந்து போகுதோ அந்த மாதிரி நம்மளுடைய பணமும் அதிகாரம் எந்த நேரம் வேணால் நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா அந்த பணம் வந்த வழி சரியில்லை, அப்போ போகிறதும் நம்ம சொல்ல முடியாது தான் அப்படின்னு சொல்லி இந்த இசையை அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. நன்றி.